திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப ரிஷப ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு ஏகதேசமா முதல் இருந்ததை விட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதா உண்மை. இப்போ ரிஷப ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசி, இதுதான் உங்க ராசி. உங்க ராசிக்குள்ளேயே குரு வக்ரத்துல இருக்காரு. பொதுவா ரிஷப ராசிக்கு 8-11ஆம் அதிபதி. 8 அவமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு வரக்கூடிய பணம், திடீர் இழப்புகள், இது எல்லாமே 8. புதையல் யோகம் கூட 8 தான். அமானுஷ்ய அறிவு, ஷேர் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய மறைமுக பணம் எல்லாமே 8ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. அவர் வக்ரமாகி, அது மட்டும் இல்லாம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா 11ஆம் அதிபதி தீராத ஆசைகள், அதே போல லாபம், அதிகமாக லாபம் வரணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு ரிஷபராசிக்கு குருவுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்போ அவர் லக்னத்துல இருந்து வக்ரம் ஆகிறார். நம்ம முதல்ல வக்ர பதிவு பத்தி நிறைய கொடுத்துருக்கிறோம். அப்போ உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகி வரும். ஒருவேளை உங்க ஜாதத்துல குரு வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, குரு வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும். இப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 மற்றும் 6ஆம் அதிபதி. நல்லா இருந்தாலும் பிரச்சனை, கெட்டு போனாலும் பிரச்சனை சுக்கிரன். ஏன்னா 1க்கும் 6க்கும் உடையவர். 1ங்கிறது பெயர் புகழ் மதிப்பு, 6னா கடன் நோய் வழக்கு. நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெயர் புகழை கொடுத்தாலும் கடன் நோயை கொடுத்துரும், அல்லது கடன் நோயை கொடுத்துச்சுன்னா பெயர் புகழை குறைச்சிடும். இது மாதிரி இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையில அப்படியே மாறி 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 நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷங்கள் அப்படிங்கிறது, அல்லது ஒரு சந்தோஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை. இதுதான் ரிஷபராசியினுடைய வாழ்க்கை. மாறுதலுக்கு உண்டானது மட்டுமே அப்படிங்கறத உண்மை. இப்ப ராசி அதிபதியான சுக்கிரன் பாருங்க, உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டுல போய் இருக்காரு. பொதுவா 9ல சுக்கிரன் இருக்கும் பொழுது சுகபோக வாழ்க்கை ஏற்படும். நினைத்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும். தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, பூர்வீக சொத்து மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் மூவ் பண்ண நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, 6னா பகை, எதிரி அப்படின்னு சொல்ற வழக்கு, கேஸு, நோய் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் சொல்றோம். அப்ப 6 ஆகி உங்களுக்கு 9ல இருக்கும் பொழுது இதெல்லாம் கிடைக்கணும்னா இது போல ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளோ, அல்லது சொத்துனால ஏதாவது ஒரு நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ, அது அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி இழப்புகளோ, ஏன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அனுபவிக்கிறது ரிஷபம். அதனால நீங்க அதுவும் வரும் அப்படிங்கிறத சொல்றோம். ஆனா 6ஆம் அதிபதி 9ல இருந்தா நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க எங்க போகணும், எந்த இடத்துல இருக்கணும், உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கிரன் மூலமாக நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. 9ஆம் இடங்கிறது குரு வழிபாடு. அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பார். உங்களை வழி நடத்துறதுக்கு ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பாக நிச்சயமாக வருவார். ஏதோ ஒருத்தர் மூலமாக கிடைக்கும். அது சுக்கிரனை பெண்ணுன்னு சொல்றோம், பெண் மூலமாக கிடைக்கலாம். அல்லது அத்தை உறவுகளையும் சுக்கிரன்னு நம்ம சொல்றோம், அல்லது அவர்கள் மூலமாக வரலாம். சுக்கிரன்னா உங்க ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியினுடைய உறவு யாருன்னா சித்தி. அப்போ உங்க சித்தி மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் தான் உங்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம், செல்வம், அதே போல நீண்டி பணம் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 2ஆம் இடம் தான். அந்த அடிப்படை கல்வி, அதுவும் அந்த 2ஆம் இடம் தான். இது எல்லாமே புதன் ஆதிக்கம். 5னா குழந்தை, குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, அதே போல 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். ஒரு நபருக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யணுமா, உங்க 5ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான். ஜாதகத்துல எவ்வளவு அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் வேலை செய்யும். 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா ஜாதகத்துல எத்தனை யோகங்கள் இருந்தாலும் தசாபுத்திக்கு மட்டுமே வேலை செய்யும் தவிர மற்றபடி லைஃப் ஃபுல்லா வேலை செய்யாது. ஆனா 5ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பெருகி கொண்டே வரும் அப்படிங்கிறத உண்மை. அப்ப இந்த ரிஷபராசிக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு? புதன். இந்த புதன் பாருங்க உங்க ராசிக்கு 7ல நிற்கிறது ஒரு யோகம் தான். 2 கூடவே 7ல இருந்தா மனைவி மூலமாக வருவாய், கணவர் மூலமாக வருவாய், அதே போல குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் கைகூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளுக்கு தேவையானது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 5-7 தொடர்பு ஏற்பட்டால வீட்டுல மழலை செல்வம், குழந்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு, அல்லது ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தாலும் கூட 5-7 தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக குழந்தை வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகுக்கு திரிகோணத்துல புதன் வர்றதுனால சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது சின்ன ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது குழந்தை சார்ந்த விஷயத்துல, இதுல எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயத்துல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு. இருப்பினும்
புதன் உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் இந்த விஷயம் எல்லாமே 15ஆம் தேதிக்கு முன்னாடி மூவ் பண்ணிருங்க. அப்படி வக்ரமாக இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க, நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் பாருங்க 4ஆம் அதிபதி, கேந்திராதிபதினு சொல்லுவோம். அவர் 7ஆம் வீட்டுல இருக்கார். கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 4-7 தொடர்பு என்னன்னா வீடு, மனை, சொத்து, சுகங்களை சொல்றது. அப்ப 4 கூட 7க்கு வருதுன்னா மனைவி சொத்தோ, கணவர் சொத்தோ, அல்லது கணவர் பேர்ல சொத்து வாங்குறது, மனைவி பேர்ல சொத்து வாங்குறது, நல்ல திருமணம் வரன் அமைஞ்சு வர்றது, 4-7 தொடர்புகள் இதை நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் அதுக்குள்ளே நீங்க ப்ராசஸ் பண்ணிடணும். இந்த 15ஆம் தேதிக்கு மேல பாருங்க 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப 8க்கு போயிடுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். 15ஆம் தேதிக்கு மேல இந்த வீடு பார்க்கறது, சொத்தை வாங்குறது, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போறது, வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் வரும். ஏன்னா 8ங்கிறது வம்பு வழக்கு சொல்றது, ஒரு நோயை சொல்லக்கூடிய ஒரு இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது சின்ன சின்ன அவமானங்களை சொல்றது இடம் தான். அப்ப 4 கூட 8க்கு போகும்போது தாய் மூலமாக ஏதாவது ஒரு அவமானங்கள் ஏற்படுறது, அல்லது தாய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவங்களுக்கு திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 2ஆம் இடங்கிறது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணக்காரகன். உங்களுக்கு திருமணம் செய்யணும்னா செவ்வாயினுடைய அருள் முழுமையா வேணும். ஆனா இந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீசம் பெற்று இருக்காரு. அப்ப எதிர்பார்த்த திருமணம் வரன்னு இல்லைங்க, அல்லது திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. திருமண உறவுகள் மூலமாகவும், கணவர் குடும்பம் மூலமாகவோ, அல்லது மனைவி குடும்பம் மூலமாகவோ ஏதாவது ஒரு தலைவலி பிரச்சனைகள், அவங்களுக்கு விரயங்கள் ஆகிறது, அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யறது, இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா இப்ப ரிஷபராசிக்கு உண்டான பலன். இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமானாலும் வக்ரம் ஆகிறார் 6ஆம் தேதிக்கு மேல. எப்பொழுதுமே நீச கிரகங்கள் வக்ரம் பெற்றால் உச்ச பலத்தை கொடுக்கும். அப்போ நீசமாகி உச்சமாக கூடிய இந்த செவ்வாய் 6ஆம் தேதிக்கு மேல உங்க ஜாதகத்துக்கு கண்டிப்பாக நல்ல திருமண வரன், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மனைவி உறவுல, கணவர் உறவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், ஏதாவது ஒரு பஞ்சாயத்து, ஏதாவது ஒரு வேதனை வலி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே குறையறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். 7 அது மட்டும் இல்லைங்க, 7 பரிகார ஸ்தானம். 6ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க எந்த பரிகாரம் பண்ணீங்கனாலும் வேலை செய்யாது. 6ஆம் தேதிக்கு மேல வழிபாடுகள் பண்ணுங்க, நிச்சயமாக கேட்கும் அப்படிங்கிறது உண்மை. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தீர்த்த யாத்திரை போறது ஒரு தடையாயிட்டு இருக்குது, பார்ட்னருக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் 6ஆம் தேதிக்கு மேல் நல்ல நிவர்த்தியாகும். 12ஆம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள். அப்ப வெளிநாடு போலான்னு இருக்கோங்க, அதுக்கு ஏதோ விசா கிடைச்சிருச்சு ஆனா போக முடியல, ஏதோ ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த 12ஆம் அதிபதி நீசமாகிறதுனால இந்த பிரச்சனைகள். அவர் 6ஆம் தேதிக்கு மேல உச்சத்தை அடையும் பொழுது நிச்சயமாக அதற்கு மேல ட்ரை பண்ணுங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள், நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யங்கள். 12ஆம் இடங்கிறது கணவன் மனைவி அந்யோன்யத்தை சொல்றது. 2ஆம் இடம் குடும்பம் அமைகிறது. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம். அந்த திருமணத்துல ஒரு சந்தோஷம் தேவை, நித்திரை தேவை அப்படின்னா அது 12ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப இவங்க எல்லாமே வக்கரம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு இந்த 6ஆம் தேதி டிசம்பர்ல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. பொதுவாக ப்ரொமோஷன் சொல்றதும் பாத்துட்டீங்கன்னா 6க்கு மேல எடுத்துக்கோங்க. தொழிலும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான். இதனால சனி உங்களுக்கு வக்ரமாக இருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தா, வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு இப்ப சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால தொழிலும் அமையும். தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல்கள், கொஞ்சம் தொழில் ரீதியாக இருந்து வந்த கொஞ்சம் சங்கடங்கள், இதெல்லாமே விலகி தொழில் ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். ரிஷபத்துக்கு 100க்கு ஒரு 70% நல்ல ஜாக்பாட்டான மாதமா தான் இருக்கு. இந்த மாதம் பாருங்க 3 கிரகங்கள் வக்ரம் ஆகிறார். குரு வக்ரம், புதன் வக்ரம், செவ்வாய் வக்ரம். ஸோ இந்த ஜாதகத்துல இதெல்லாம் வக்ரமாக இருக்கா பாருங்க. குரு வக்ரமாக இருக்குதா, செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்க, அல்லது பாருங்க உங்களுக்கு புதனும் வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்க. அப்படி இருந்துருச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதுல நான் சொன்ன மாதிரி எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் இல்லையோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுல பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க. கொஞ்ச நாள் தானே அனுசரிச்சு போய்க்கலாம், கொஞ்ச நேரம் தானே அனுசரிச்சு போய்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு இது ஒரு மந்திரமாக கூட நீங்க எடுத்துட்டு இந்த வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பண்ணுங்க. புதன் 15க்கு மேல வக்ரமானாலே ஓரளவுக்கு காசு பணம் எல்லாம் வந்துடும்.
ஓகேங்களா. அதே போல செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதும் வக்ரம் தான். அப்போ நீசத்தை வக்ரம் சேரும் பொழுது உச்சத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லபடியா தான் வச்சிருக்க போறாரு. குரு வக்ரம், லாபஸ்தானாதிபதி வக்ரம். அப்ப ஜாதகத்துல குருவும் வக்ரமாக இருந்தால் லாபங்கள் இந்த மாதம் வந்துட்டே இருக்கும், அல்லது பெரிய அளவுக்கு இந்த மாதத்துல லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கறத உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.